ஏதோ படம் நடிக்க வந்தாங்க கட்சியில் நின்னான்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பேசுனது தப்பு தான். அது யார் நான் பேசினாலும் நீங்கள் பேசினாலும் எல்லாம் தப்பு தானே. அது இதில் கலைஞர் திட்டம் அதுன்னு எதுவுமே வேண்டாம். வந்து நம்ம தமிழ்நாடு அரசுன்னு வரும்போது பேர் வரும்போது தான் பொறுமையாக போய் பார்க்குறேன்ற பொறுமையாக செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். நேற்று உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாங்க பார்த்தீங்களாக்கா? பண்ண வேண்டிய விஷயந்தான், தப்பாக பேசக்கூடாது இல்லைம்மா. இப்போ நீங்கள் வரீங்க எங்களை பேட்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே இந்த பொம்பளைங்கெல்லாம் இப்படி தான் சொல்லக்கூடாதுல்ல. பொம்பளைன்னா ஆம்பளைன்னா எல்லாம் ஒன்று தானே. இல்லை இப்போ காவேரி போராட்டத்துக்காக போய் திருஷா பற்றி பேசணும். அதான் நான் என்ன கேட்குறேன்ப்பா, உங்கள் குடும்ப விஷயத்த பேச வேண்டியதே இல்லை. அவர் உங்கள் குடும்பத்தை பேசினாரா இத்தனை வருஷம்? ஏதோ படம் நடிக்க வந்தாங்க கட்சியில் நின்னான்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அரசியலில் நம்ம வந்துட்டோம், அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும்ல, அதுக்கும் டைம் கொடுக்கணும்ல. இல்லை திருஷா விழுத்தா ஒரு இதாக நினைக்கிறாங்க திருஷா, அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பான விஷயன்ற நான் கைது பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாத்ரூம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அது முடிச்சுட்டு அவர் மா சுப்பிரமணியம் வந்தார். இவர் சாப்பிட்றதுக்கே ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கினாராம். இதெல்லாம் ஓவராக தெரியலையா? மக்கள் பார்த்துன்னு தானே இருக்காங்க. பாத்ரூம்லேயே உட்காந்து என்ன பண்ண முடியும்? 1 மணி நேரம் 7:20க்கு போயிட்டு 8:40 வரைக்கும் உட்காந்துதா எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாம் லைவில் போட்டுன்னே தான் இருக்காங்க. இல்லை வெளியே அப்படி பேசிட்டு ஏன் அப்படி பயப்படுறாரு? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ என் மடியில் கணம் இல்லை, எதுக்கு பயப்படணும்? விஜய் சார் கரூரில் வந்து மேட்ரு நடந்து இதாகி பயந்து ஓடிட்டார், ஓடுகாலி. அது சொல்லக்கூடாதுல்ல. அவர் வந்து பயந்து ஒன்றும் ஓடலையே. கரூரில் அவர் எதுக்கு பயந்தார்? ஜனங்க நம்ம வந்து அடக்க முடியாமல் போய் விழுறோம் கூட்டத்தில். இப்போ இந்த கோயம்பேடுக்கு சாமான் வரோம், கூட்டமாக இருந்தால் தள்ளி நிற்கணும். போய் மேலே கீழே விழுந்து நின்றா என்ன பண்ண முடியும்? ஆமாம், எப்படி பார்க்குறீங்க கைது? கைது தப்பு தான். அது பேசுனது தப்பு தான். அது யார் நான் பேசினாலும் நீங்கள் பேசினாலும் எல்லாம் தப்பு தானே. அது அவ்வளோதான். இல்லை இப்போ தப்புக்கு கைதுன்றது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு பண்ணால் கைது தான் செய்வாங்க. இல்லைங்க, அவர் வந்து எதுவும் பேசலையே. அவர் வந்து எதுவும் பேசலை, மக்கள் தான் வந்து பேசுனாங்க. புரியுதா? அது தப்பு. மக்கள் தான் கத்துனாங்க. ஆமாம், மக்கள் தான் கத்துனாங்க. மக்கள் கத்துனாங்கன்னா அவங்க ஏதோ பேசும்போது மக்கள் வந்து த்ரிஷான்னு கத்தும்போது, ஆமாம் அங்கே மட்டும் தண்ணி வந்து நின்றுக்குது, இங்கே தண்ணி வரல, மற்ற இடத்துல தண்ணி இல்லை. அது இல்லாமல் பேசினே இருக்கும்போது அது என்னது ஏதோ சொன்னாங்களே, ஞாபகம் இல்லை. காவேரியை பற்றி சொன்னேன் அப்படின்னாங்க. அது எதை பற்றி பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது? தெரியல, அவ்வளோதான். தெரியல. நான் இப்போ கைது பண்ண வந்தாங்க, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு ஆதவ் சொன்னாரு. அது எனக்கு தெரியாது. வந்து ஆதவத்தின் வந்து அது தப்பு. அது தப்பு. நான் பார்க்குறேன், அது வந்து தப்பு. இது பப்ளிக் ஓரியன்டலாக பேசுகிறது தப்பு. இப்போ நிறைய பேர் வந்து பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறது ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக நம்ம வீட்டில் நடக்கிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க பண்ணுற நல்லதை மட்டும்தான் எடுத்து சொல்லணும். நல்லதோ இது பண்ணுறது தப்பு, இது விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம ஊர்லேயே எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், கூவம் அப்படியே தான் இருக்குது. கூவத்தை ஏதாவது ரெடி பண்ணணும். இதேமாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சொன்னால் மட்டுமே நல்லாயிருக்கும். இந்த காவேரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்ததுக்காக தான் போராட்டம் பண்ணாங்க. அங்கே ஏதோ வார்த்தை தப்பாக பேசுனதாக சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன். அதை அந்தமாரி விஷயங்கள்லாம் வேணாம், விட்டுட்டு இதுக்கப்புறம் பாசிட்டிவான கொண்டு போகலாம். முன்னாடி இருந்தவங்க வந்து இவங்க பண்ணுறது தப்பு, அவங்க பண்ணுறது தப்புன்னு மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறமாட்டு ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணால் ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்காமல் அடுத்தது நம்ம கண்ட்ரி எப்படி கொண்டு போகலாம் அதை மட்டுமே கொண்டு போய் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் தான். ஆட்சி எப்படி அவர் பண்ணது சரியா? இல்லை, இது கைதுன்னு சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட முறை தான். இப்போ ஸ்டாலின் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணது தான் வச்சு சொல்கிறாங்க. நார்மல் பர்சனாக இருந்தாலும் அந்த டிசிஷன் தான் எடுத்திருப்பாங்க, யாராக இருந்தாலும் அந்த டிசிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் நார்மல். இப்போ நான் அந்த மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் பண்ணாலோ யார் அந்த மிஸ்டேக் பண்ணாலும் எடுப்பாங்க. அது உதயநிதின்னு இல்லை, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறவர் அதுமாரி பேசியிருக்கக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி. இப்போ அவங்களே அவங்க சத்து என்ன சொல்கிறாங்க, மேடையில் வீரமாக பேசிட்டீங்க, கைது வந்து பாத்ரூமில் போய் விழுந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தான் வீரமான்ற மாதிரி கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, நான் அதை பற்றி பார்க்கல. இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா யாராக இருந்தாலுமே வந்து அந்தமாதிரி பேசியிருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒன்று சிங்கிள். உதயநிதி மன்னிப்பு கேட்கணும். இல்லை, ஆமாம், கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அது வந்து அவர் இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் பார்த்தா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நான் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, நான் ஒய்ஃப் கூட தான் வாழ்கிறேன், அப்புறமேட்டு என் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறது நல்லது தான்றதை யோசிக்கணும். அதே மாதிரி அவர் நேற்று உதயநிதி அவர் பேசும்போது என்ன சொல்கிறது, கரூரில் நீங்கள் எல்லாம் ஓடி போயிட்டீங்க, நீங்கள் ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னு
இல்லை இது அதாவது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. நம்ம வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை வந்து மக்களுக்கு தெரியும் இது என்ன நடந்தது எது நடந்தது. சரி, அது சிபிஐ பார்ப்பாங்க. அது நம்ம அதை தான் நான் சொல்கிறேனே, அது அவங்க சிபிஐ கிட்ட வழக்கு இருக்கும்போது அதை அவங்க பார்த்துப்பாங்க. யார் என்ன பேசணும் சரி, ஒரு நாள் ட்ரூத் கண்டிப்பாக வெளியில் வந்து. இப்போ இன்னைக்கு பட்ஜெட் பார்த்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தேன், பட்ஜெட் பார்த்தேன். இன்னும் டீட்டெயிலாக அதை பார்க்கல, ஃபுல்லாகவே பார்க்கல, ஓரளவு பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துலேயுமே இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசுன்னு இருந்தாலே எல்லாமே நார்மல். இதில் கலைஞர் திட்டம் அதுன்னு எதுவுமே வேண்டாம். வந்து நம்ம தமிழ்நாடு அரசுன்னு வரும்போது பேர் வரும்போது தான் அது வந்து மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ கலைஞர் திட்டம் அந்த திட்டம்ன்றது வேஸ்ட். நூற்றாண்டு மண்டபம், நூற்றாண்டு பஸ் ஸ்டாப்பு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தமிழ்நாடு அரசுன்னு வச்சாலே அது ரொம்ப நல்லதாக நினைக்கிறேன். ஆனால் அவரை தப்பாக பேசுகிறதா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யார் பேசுகிறாங்க தப்பா? உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் தான் பேசுகிறாங்க. அவங்கள அவங்க பையன் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம என்னத்தை அவங்கள சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க ஃப்ரீயாக பஸ் விட்டாங்க அது இதுன்னு பேசிட்டு தேவையில்லாத வார்த்தைக்கெலாம் விடுறது ரொம்ப கஷ்டம். இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் அவங்க விட்டாங்க. மக்களோட பணத்தை தானே அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இப்படி பண்ணால் அப்போ எப்படி? அதனால் ரொம்ப இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 6 மாதம் ஆட்சி கவுந்துருன்றாங்களா? அதுக்கு அவராது அவர் அந்த கஜானா வந்து இதாக இருந்துச்சுன்னா அவர் கொடுப்பாரு. கஜானா இல்லாதனால அவர் இல்லை. பொறுமையாக போய் பார்க்குறேன்ற பொறுமையாக செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். இப்போ தானே வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஆரம்பத்துலேயே உட்காந்தவங்களாம் ஆட்சி நடத்தணுன்னா முடியாது இல்லையா? அதனால் நடத்துவாங்க. யாரும் தப்பாக பேசுனா தப்பு தான், அது கண்டிக்கத்தக்கது தான். கைது சரிங்களா? எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் அது தப்பு தான். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய இடத்துல இருக்கீங்க, சின்ன ஆள்லாம் கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பேசுறது ஒரு நாகரிகமாக பேசுனா எல்லாருமே உங்களை பார்த்து நாகரிகமாக நடந்துப்பாங்க. இல்லை இப்போ ஆதவர்ஜி நான் பேசுவது கைது பண்ணணும். இல்லை எல்லாரோடையும் சொல்கிறேன் நான், எல்லாரையும் சொல்கிறேன் நான். எல்லாருமே பெரிய இடத்துல இருக்கும், எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க இல்லையா? எல்லாருமே மீடியா எல்லோரும் உங்களை தான் பார்ப்பாங்க. நம்ம ஒழுங்காக பேசணும்னா எல்லோரும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க.